கிறிஸ்துவனுடைய சகாயமே, சமணர்களுடைய ராக்கினியே, பிதாக்களுடைய ராக்கினியே, இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே, அப்போஸ்தலருடைய ராக்கினியே, மறைசாட்சிகளுடைய ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கண்ணீர்களுடைய ராக்கினியே, சகல சிசுகளுடைய ராக்கினியே, ஜென்மப்பால் உட்பவித்த ராக்கினியே, மோட்சத்துக்கு ஆரம்பமான ராக்கினியே, திருச்செவமாளியின் ராக்கினியே, குடும்பங்களின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, இந்திய தேசத்தின் ராக்கினியே, உலகின் பாவலை போகிற சரேசனை செபற்றே இயேசுவே, உலகின் பாவலை போகிற சரேசனை செபற்றே இயேசுவே, உலகின் பாவலை போகிற சரேசனை செபற்றே இயேசுவே. சரேசனை புனித மாதாவே, இதோ உடைய சன்னமாக வந்தோம். ஏழு அவசரமையிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீ பாராமுகமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போற்றுவதற்கு தேவனையே சகல ஆபத்துகளிலும் தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உருவாக்குவதற்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கத்தக்கதாக ஜெபிப்போமாக. சுவாமி, முழுமனதோடு தென்னதாக இருந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பிரசன கண்ணிகையான முக்கிய வச்சு மரியாதை வேண்டுதலினாலே சகல சத்துக்களின் கற்பில் பிரசனராய் தேசிய நிச்சயம் இந்த மன்றாடுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர்கள் சொல்லுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரும் சுவாமி. ஆமென்.
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, பொதுக்காலம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது நம் மத்திய குடும்பங்கள். பழைய ஏற்பாட்டில் செம்மறியே பாவம் போக்கும் பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யூதர்களின் எகிப்து பாஸ்கா நிகழ்விலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தமே அவர்களை மீட்டது. அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்கும் பணியை பெற்றுள்ள இறைமகன் இயேசுவிற்கு இந்த பெயர் கொடுக்கப்படுவது சிறப்பு. அதுபோல புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர் இயேசுவை இவ்வாறு அறிமுகம் செய்கிறார்: இவர் ஒரு பலிகடா அப்பாவி, யதார்த்தவாதி, பிறருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பவர், அடுத்தவர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்தான். தன் நேரம், பணம், உழைப்பு அனைத்தையும் பொது பணிக்கென செலவிடுவார். இது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கி அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார். திருமுழுக்கு யோவானைப் போல நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் இருந்தால் நெத்தியடியாக நாம் இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், தீர்மானிப்போம், செயல்படுவோம். வர வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது திரு ஜோசப் லியோ ஜோசப் சகாயராஜ் அல்போன்சா குடும்ப திருப்பலியாகும். குடும்பத்தில் மறித்த ராமையா என்ற ராஜ், அந்தோணி ராஜம்மாள், இருதயம் சுவாமி, அன்னம்மாள், செல்வராஜ், அந்தோணி, ஆரோக்கிய மேரி, ஜெய்சி செல்வராஜ், இருதய மேரி, அந்தோணி புரூஸ், ஜெபமாலை, மேரி பாப்பா, அன்னபூரணி, லூயிஸ் தாம்சன், மோதி வின்சன், அனிட்டா வின்சன், மாசலா குழந்தைகளுடைய ஆன்மா இடைக்காட்சிக்காக அறிந்து சௌரிமுத்து அனஸ்தாஸ் உடைய ஆன்மா இடைக்காட்சிக்காக குடியுரிமையை சார்ந்து செசி மோகன் குடும்பத்திலே மறைந்த கணவர் ராஜ்மோகன் அவருடைய ஆன்மா இடைக்காட்சிக்காக குடியுரிமையை சார்ந்து மரிய புல்லோஸ் குடும்பத்திலே மறைந்த கணவர் தம்புராஜ் சேசையா சௌரிமுத்து வியாபமால் இருதயம்மாள் அம்புரோஸ் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களை இறைப்பதற்காகவும் மேலும் மகன் ஜெயசீலன் கருத்துக்காகவும் மற்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும். மேரி ரத்தினர் குடும்பத்தில் மறைத்த ரெபேக்கால், சுவாமி, ஹாரிஸ் ஜோதி நாயகர், அனஸ்தாஸ், மரிய மிக்கேல், அன்பு கிரேஸ், திமுதி புன்னையா மற்றும் யாரும் கிடையாத ஆன்மாக்களை இறைக்காட்சிக்காக இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருவிழா நினைவாக நம் மீது கலைக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிக்கு உண்மை புலர்காய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்று வாழும் இயலாமல் இறைவா, வாழ்வின் மற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவை முது நாளாக இன்று முது அருள்காலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கும் முதலின் வச்சனை உழைப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்திற்கு அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய ஆகமை மன்றாடுகின்றோம். இயலாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்கிட வேண்டும் என்று இறைமைக்கு நிலைசாவடியாக கற்பித்தே உமது படைப்பு பொருளாக இந்த முறை பரிபிறக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை முன்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்பட விடமெல்லாம் தீயுரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உன் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிலாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆகமை மன்றாடுகின்றோம்.
அக்கறை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ளவர் அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உமது மக்களின் வேண்டுதல்களை இரக்கமுடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் என ஒவ்வொருவரும் பணிபுரிய அழைக்கப்படுகிறோம் என இறைவாக்கினர் எசாயா நாம் நம் வாழ்வில் இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்கும் மின்மினி பூச்சிகளாக திகழ்கின்றோமா? இவ்வாசகத்தை மனதில் பதித்து சிந்திப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, அருள் வசனங்கள் 3 மற்றும் 5 முதல் 6 வரை.
பொழுது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 40 1 முதல் 3 தொடர்ந்து 6 முதல் 9 வரை. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன்.
இருப்பினும் புனித பவுல் அவர்களை தூயவர்கள் என்று அழைக்கிறார். அதாவது நாம் எவ்வளவுதான் தீமைகளிலும் பாவத்திலும் வாழ்ந்தாலும் இறைவனது பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பதையே சுட்டிக்காட்டும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொத்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று தூய்வோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 29 முதல் 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாகும் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார்
என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்குப்படுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது வருவதை இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொதுக்காலத்தினுடைய 2வது வாரத்தை இன்று நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாள் இறைவனுக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு நாம் வாழ்கிறோமா? இதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைப்பு கொடுக்கின்றார். ஒரு கோயில் சாதாரண கோயிலாக இருக்கிறது, யாருக்கும் தெரியாத ஊராக இருக்கிறது. திடீரென அந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமா வருது அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கணும்? ஏதாவது அதிசயம் நடந்திருக்கணும், ஏதாவது புதுமைகள் நடந்திருக்கணும். அந்த புதுமைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயில்ல பூசை நடந்துச்சா நடக்கலையா? நடந்திருக்கும். அந்த பீடத்துல கடவுளுடைய இறைவார்த்தையும் சரி, கடவுளுடைய அந்த அப்பத்தையும் சரி விட்டு மக்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கூட்டம் போச்சா போகலையா? போகாது. அப்ப ஒரு கோயில்ல அல்லது ஏதாவது ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல ஒரு கூட்டம் கூடனா அங்க என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? புதுமைகள் தேவைப்படுது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில கலந்து கொள்கின்றோம், மற்ற ஆலயத்துக்கெல்லாம் செல்கின்றோம். அவ்வாறு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்துடைய திருப்பலிகளை கலந்து கொள்கின்றோம், ஜெபிக்கின்றோம், நாம் கேட்டதை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்ணத்து கோயில்ல போனீங்கன்னா அந்த மாதாசுரம் இருக்கும். மாதாசுரத்துக்கு சைட்ல பூரா என்ன வச்சிருப்பாங்க? சைட்ல ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணி என்ன வச்சிருக்கிறாங்க? சாட்சியங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படிதானே? இதே மாதாட்ட ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு கிடைச்சிச்சு, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? அதுக்கு சாட்சியமா சொல்றோம். இதே இது அவங்க ஊர்ல, உதாரணம் ஊர்லயே என்ன செஞ்சிருக்கலாம், நிறைய பேர் போய் பார்த்துருக்கலாம், அந்த சாட்சியம் சொல்லிருக்கலாம். அதே மாதா சிற்பம் நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா? புளியங்குடி கோயில்ல மாதா சிற்பம் இருக்குதா இல்லையா? நம்ம மாதாவுக்கு நம்முடைய புளியங்குடியில என்ன சிறப்போட மாதா இருக்கிறாங்க? அந்த சிறுமை எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது? பிரான்ஸ் நாட்டிலே எந்த ஊர்ல இருந்து? லூர்து நகர்ல இருந்து, மாதா காட்சி கொடுத்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன சொல்றது? இதே லூர்து மாதா தான் மின்னல் மாதா கோயிலே இருக்கிறாங்க, இதே லூர்து மாதா தான் புளியங்குடியில இருக்கிறாங்க. புளியங்குடியில ஏன் நம்ம நிறைய சாட்சியங்கள் சொல்லல? ஏன் சொல்லல? மாதாட்ட இங்கே நீங்க ஜெபம் பண்ணீங்களா, பண்ணலையா?
பண்ணியிருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற மாதா வந்து நான் கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது வரைக்கும் கொடுத்ததில்லை, அதனால நான் என்ன செய்யறதில்லை, சாட்சியம் சொல்லல. அப்படியா? இன்னைக்கு இந்த கடைசி இந்த 3-4 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா எங்க எந்த தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல கூட்டம் அதிகமாக கூட்டி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடைசி 3-4 நாளா எங்க? வேளாங்கண்ணி மக்கள் கூட்டம் அதிகமாக நம்ம ஊர்ல ஒரு பாதத்தை பேசும்போது சொன்னாரு, இந்த லீவு வந்துருச்சுனாலே எங்களுக்கு பெரிய தலைவலி பாடுங்க. எதுக்கு அப்படின்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வருவாங்க. என்னதான் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் என்ன செய்யணும், சின்ன சின்ன பிரச்சனை வந்துடும், ஸ்டேஷன் அங்கேயும் ஆலயம். ஏன் வேளாங்கண்ணிக்கு அதிகமாக நம்ம கூட்டம் போறோம்? வேளாங்கண்ணிக்கு ஏன் நம்ம அதிகமாக போறோம்? கடல் இருக்கு, கடலை போய் குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவா? எதுக்காக நம்ம அங்க போறோம்? அங்க போய் ஜெபம் பண்ணா நினைச்சது நடக்கும் செய்யும். அதே போல நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியம்பட்டி திருவிழா ஆரம்பிக்க போது, அந்த திருவிழா எனக்கு அது ஒரு 6 மாசம் சிறுத்துண்டரா பணியாற்றினால எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அந்த 13-15 நாள் ஃபாதர்ஸ்க்கு நைட்டு தூக்கம் இருக்கு, சுத்திக்கிட்டே வராங்க. காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு சின்ன இடத்துல அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும், செய்தி வருகின்ற பொழுது திருத்தலத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம், திருத்தலத்தில் என்று சொல்லி நம்முடைய பெயரை கொண்டு என்ன செய்வாங்க, அங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, செஞ்சிருவாங்க சொல்லிட்டு ஷிஃப்ட் போட்டு பெரிய ஃபாதர், சின்ன ஃபாதர், பிரதர்ஸ் சுத்திக்கிட்டே வரும். இயேசுவில் பிரியமானவர்களே, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் கடவுளை தேட வேண்டும் என்று சொன்னால் கூட அங்கு புதுமைகள் தேவைப்படுகிறது. புதுமை எங்கு நடக்கிறதோ அங்கு மக்கள் கூட்டம் கூடுகிறார்கள். இன்னொரு முறைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கெல்லாம் கடவுளுடைய அடையாளங்கள் தென்படுகிறது, லூர்து நகராக இருக்கலாம், பாத்திமா அன்னையாக இருக்கலாம், மின்னல் மாதாவாக இருக்கலாம், இங்கெல்லாம் கடவுளுடைய அடையாளங்கள் தென்படுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் செல்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவான் அவர் ஒரு அடையாளத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அடையாளம்? அவர் இறைவாக்கினராக இருக்கிறார். அந்த இறைவாக்கினராக இருக்கின்ற பொழுது அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அடையாளம், நீ சென்று எல்லா மக்களுக்கும் திருமுழுக்கு கொடுங்கள், எல்லா மக்களுக்கும் திருமுழுக்கு கொடுங்கள். ஆனால் யார் மீது தூய ஆவியானவர் இறங்கி வருகிறாரோ, அந்த தூய ஆவியானவர் புறாவடிவிலே யார் மீது இறங்கி வருகிறாரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாட்சியமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு மக்கள் மத்தியில நான் சொல்லுவோம், இன்னைக்கு நான் புளியங்குடி கோயிலுக்கு வந்தேன், உலக மீட்பர் ஆலயத்தின் சிறுவத்துக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு, என்னுடைய மகளுக்கு திருமண காரியம் நடந்துச்சு, என்னுடைய மகனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்வோம், கைதட்டி ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்கின்றோம். அது தவறு அல்ல, அது ஒரு சாட்சியம். அதே போன்று திருமுழுக்கு யோவானும் இன்று ஒரு சாட்சியத்தை மக்கள் முன்பாக வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதே சாட்சியத்தை கடந்த வாரத்துல நாம் வாசிக்க கேட்டோம். கடந்த வாரம் என்ன திருவிழா கொண்டாடினோம்? கடந்த வாரம் என்ன திருவிழா கொண்டாடினோம்? ஆண்டவருடைய திருமுழுக்கு. எப்படி யோசிக்காங்க, பயமா இருக்க. சென்ற வாரம் என்ன, ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடினோம். அங்க யாரை குறித்து சாட்சி பகர்ந்தார், சாட்சி சொன்னார்? யாரை பார்த்து சாட்சி சொன்னார்? தந்தை கடவுள் யாரை பார்த்து சொன்னாங்க? தன்னுடைய மகனை பார்த்து, இவரே எனது மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள். அன்புக்குரியவர்களே, சாட்சியங்கள் என்பது, புதுமைகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அடிக்கடி என்னுடைய தந்தை கடவுளை பற்றி சொல்கின்ற பொழுது, நான் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கேன்
இருக்கின்றேன். என்னை கடவுள் மாட்சிப்படுத்தி இருக்கிறார். நான் அவரை மாட்சிப்படுத்துகிறேன். நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். அவர் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக சாட்சியங்கள் வழியாக நமக்கு கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை நாம் அங்கு வெளிப்படுத்துகின்றோம். அதுக்காக பூசையில இல்ல மற்ற நேரங்களில் சாட்சியம் கூறுவது நல்லதா தவறா அப்படிங்கிற கேள்வி அல்ல. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கடவுளோடு இணைந்திருந்தேன், கடவுள் எனக்கு இத்தகைய நன்மை செய்திருக்கிறார். ஆக அந்த சாட்சியம் கூறுவது என்பது தவறல்ல. மக்கள் முன்னிலையிலே எனக்கு கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த சாட்சிய வாழ்வு இருக்கிறது, சாட்சியம் பகிர்தல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய 2 அம்சம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உடன்படிக்கையுடைய 2 அம்சம் என்னது? முதலாவது, கடவுள் செஞ்ச உடன்படிக்கையினுடைய 2 அம்சங்கள். முதலாவது கடவுளோடு உறவு, இரண்டாவது மனிதனோடு உறவு. இனிமே கண்டாச்சு யோசிக்கூடாது. கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார்ல, அந்த உடன்படிக்கையினுடைய 2 அம்சங்கள். நாளைக்கு ஏதாவது 100 மார்க் கேள்வியில் ஏதாவது கேள்வியில கேட்கும்போது எனக்கு முன்போட்டு கேட்கக்கூடாது, அது இதுக்கு என்ன பைபிள் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு. கடவுள் செல்கின்ற பொழுது, கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்? கடவுள் என்ன சொன்னார்? கடவுள் என்ன சொன்னார்? நம்ம விவிலியத்துல அதிகமா அதை நல்ல படிக்கக்கூடிய மக்கள் விவிலியத்துல கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்? இன்று முதல் நான் உங்களது கடவுள், நீங்கள் எனது மக்கள். இதுதான் உடன்படிக்கையினுடைய மையம். நான் உங்களுடைய கடவுள் என்பது நான் எனக்கும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு. நீங்கள் எனது மக்கள் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் என்னோடு உறவில் இருக்கிறீர்கள், ஒருவரோடும் நீங்கள் உறவினை நிலைத்து நிற்க வேண்டும். எனவே தான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 2ஆம் அடிமைத்தனம், இஸ்ரேல் மக்கள் 2ஆம் அடிமைத்தனம் எங்க போனாங்க? பார்வையோடு போனாங்க. அது எதுக்காக அவங்க போனாங்க? அவங்க தப்பு செஞ்சாங்க. என்ன தப்பு செஞ்சாங்க? சிலைகளை உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சாங்க. முதலாவது. 2வது, தம்முடன் இருக்கக்கூடிய சகோதர சகதிகளோடு, தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த மக்களோடு அவர்கள் நல்ல உறவிலே இல்லை. எனவேதான் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் திரும்ப திரும்ப வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: நீங்கள் கடவுளை மறந்து போனீர்கள், உங்களுக்கிடையேயும் நல்ல உறவு இல்லை. எனவேதான் கடவுள் உங்களை நாடு கடத்த போகிறார். ஆக இஸ்ரேலுடைய 2வது அடிமைத்தனத்துக்கு காரணம் என்னது? அவங்க உடன்படிக்கையை கடைபிடிக்காமல் போனதனுடைய விளைவு. அடுத்த வாரம் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றது? யோசிக்க கூடாது. கடவுளுடைய உடன்படிக்கை 2 அம்சம்: கடவுளோட உறவு, மனிதர்களோட உறவு. இந்த உடன்படிக்கையை அவர்கள் கடைபிடிக்காமல் போனதனால்தான் அவர்கள் 2ஆம் முறையாக பார்வோனுக்கு அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்டார்கள். எனவேதான் நம்முடைய திரு அவையிலே திருமணம் என்பது ஒப்பந்தமா உடன்படிக்கையா? உடன்படிக்கை. ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட். 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறோம், அதோட என்ன செஞ்சிடும்? அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும். உடன்படிக்கை என்பது காலம் காலமாக முறிவுபடாத தன்மை. அதனால சொல்லுவாங்க, நான் இருக்கின்ற வரைக்கும் கணவன் மனைவியாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி. ஆக இது உடன்படிக்கையினுடைய மையமாக இருக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களையும் நீங்கள் மையமாக எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கையை அவர்கள் மையப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த முதல் வாசகத்துல பார்த்தீங்கன்னா, எசையா இறைவாக்கினர் அவர் என்ன சொல்றாரு? யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும். இஸ்ரேல் அப்படிங்கிற பெயரை கடவுள் யாருக்கு கொடுத்தாரு? முதல்ல யாருக்கு கொடுத்தாரு? யாக்கோபுக்கு கொடுத்தார். இன்று முதல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், மாறாக இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். வடக்கு புத்தகத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். ஆக இஸ்ரேல் மக்கள் யாக்கோபை கொண்டு வரவும் அப்படின்னா இஸ்ரேல்
இனத்தை கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம்முடையனாக உருவாக்கினார். எஸ்ஐயா இறைவாக்கினருடைய அழைப்பை பற்றி அங்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆக அந்த அவர் எஸ்ஐயா இறைவாக்கினர் என்பவர்கள் இரண்டாம் அடிமைத்தனத்தின் பொழுது மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் அனுப்பப்பட்டவர்கள் தான் இறைவாக்கினர்கள். எஸ்ஐயா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் இறைவாக்கினர்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அப்ப எஸ்ஐயா இறைவாக்கினர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அதை இரண்டுமே அங்கு மையப்படுத்தப்படுகிறது. மனித இனம், கடவுளுடைய அன்பு. அடுத்ததாக இரண்டாவது வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு இரண்டாம் வாசக முறையில முன்னுரையில மிக தெளிவான அழகா வாசகம். இந்த இரண்டாம் வாசகம் எங்கிருந்து எந்த சூழ்நிலையில் காலம் சூழ்நிலை அதனுடைய பின்னணி என்ன என்பதை அங்கு தெளிவாக சுட்டி காட்டினாங்க. வாசகம் பணிகள் பொதுவா நாம திட்டம்னா எப்படி திட்டுவோம்? திட்டம்னா எப்படி திட்டுவோம்? எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் அதிகம் கோபம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா நீ எல்லாம் விளங்குவியா? அந்த மாதிரி என்ன பண்ணா உன் குடும்பமும் நல்லா இருக்காது, செய்யாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திட்டக்கூடிய வார்த்தைகள். ஆனா யூத மக்கள் திட்டுகின்ற பொழுது எப்படி திட்டுவாங்க அப்படின்னா, நீ கொரிந்தியனா போடுமா. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் இனத்தை சார்ந்தவரா இருக்கிறோம், நீ தமிழனா போ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி கொரிந்தியனா போட்டுக்கணும். காரணம் என்னன்னா, அந்த மக்கள் மத்தியிலே ஒழுக்கம் கிடையாது. அந்த மக்கள் மத்தியிலே நன்மை பணம் என்பது மிக மிக குறைவாக இருந்தது. அந்த மக்கள் மத்தியிலே ஒரு உறவு என்பது இல்லாமல் போனது. ஆக திட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் அந்த கொரிந்து நகர மக்களுடைய வாழ்வு இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அது ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் என்று சொன்னால் பல மனிதர்கள் வருவார்கள், போவார்கள். அங்கு ஒழுக்கக்கேடு என்பது மிக மிக குறைவாக இருக்கும். எனவேதான் அவங்க இஸ்ரேல் மக்கள் அந்த கொரிந்து நகரம் அந்த திட்டுகின்ற பொழுது அந்த வார்த்தையை சொல்லி கொரிந்தினா போ திட்டுவாங்க. அந்த அளவிற்கு அந்த நகர மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் கீழ்நிலையில் இருந்தது. ஆக அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பவுல் என்ன சொல்றாரு? முதல் அந்த 1 முதல் 3 வசனம் தான். அதை பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல அவருடைய என்ன சொல்றது, ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி, நல்லா இருக்கீங்களா, சரிங்களா அப்படின்னு வாழ்த்து சொல்ற மாதிரி தான் முதல் 2 வசனம். கடைசி இந்த வாசிங்க அப்படின்னா, தந்தையார் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து அருளும் அமைதியும் குறித்தாக சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு இரண்டாம் வாசகத்துடைய மைய சிந்தனை அல்லது கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். இத்தகைய தீமை செய்யக்கூடியவர்களையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். இத்தகைய கீழ்நிலையில் வாழக்கூடியவர்களையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நற்செய்தி வாசகம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருந்தேனாக, முதல் வாசகமும் சரி இரண்டாம் வாசகமும் சரி தன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். உடன் இருக்கக்கூடிய அந்த மக்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது இதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாட்சியம் கூறியது போல, நீங்கள் கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். வாழ விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களிடையே இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேறுபட்டு இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். புதுமைகள் முக்கியம் அல்ல, சாட்சியங்கள் முக்கியம் அல்ல, மாறாக உங்களுடைய வாழ்வு முக்கியம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்குரிய மக்களாக, திருமணக்கு வழியாக கடவுளுடைய மக்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொண்ட மக்களாக கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ்கிறோம் என்பதை நமது வாழ்வு வழியாக எடுத்துக்காட்ட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுதினுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வடிவம் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருவிழுந்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். சீயோனிலிருந்து நல்லாசி வழங்கும் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினர் தூய ஆவியில் புத்துணர்வு பெற்று எம் மீட்பராம் இயேசுவின் மாட்சிமையை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையின் மூலம் அனைவரையும் இயேசுவின் சீடர்களாய் அன்பை பகிர்ந்திடும் மக்களாய் வாழ்ந்திட அருளாசி நல்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமலையில் இருந்து எமக்கு பதிலளிக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களின் தேவைகளை அறிந்து எம் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நாங்கள் புறம் வேண்டி கேட்பதை விட மேலானவற்றை பொழிந்து எம் குடும்பங்களில் அன்பும் நட்பும் மலர அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தியானத்தையும் விவேகத்தையும் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை சூழ்ந்திருக்கும் எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாட்களில் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழும் எம் உழைக்கும் மக்களின் வாழ்வில் விவசாயம் பெருகவும் அதன் மூலம் ஏழை எளியோர்கள் பொருளாதாரம் பழுகி பெருகிடவும் அவர் தம் பிள்ளைகள் கல்வி செல்வங்கள் நிறைவாய் பெற்றிடவும் இயேசுவின் வருகையால் மாற்றங்கள் பெற்றிடவும் அருள் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் ரெக்கைகளின் பாதுகாப்பில் எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, உலகெங்கும் உள்ள இளையோர்களை மாற்றங்களால் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலக சுகபோக வாழ்க்கையிலிருந்து மீட்டு தன்னலமற்ற சேவை வாழ்க்கையில் ஈடுபடவும் சமுதாயத்தில் தங்களை தூய வாழ்வால் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் எம்மை காக்கும் இறைவா, எம்மை சுற்றியுள்ள சமுதாயத்தில் உள்ள நலிந்தோரையும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் நாடோடிகளாய் வாழும் எளியோரையும் பேணி காத்து அவர்கள் வாழும் உயர நாங்கள் அனைவரும் உழைக்க வேண்டிய நல்ல மனைவினை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மது பாதத்தில் எடுத்து வைக்கின்றோம்.
பிள்ளையுடைய கூட மனைந்த பலி இல்லாமல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையடைக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறது அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் சகோதரில் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வாயிலாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிவரவினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சி நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடிவிலிருந்தும் அழைக்க நீர் திருவிழமானே. இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை இன்னும் எடுத்துரைக்க செய்துள்ளினார். ஆகவே வானதூதர் தம்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் சீராற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றிய வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இறையராது கொண்டு சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி மக்களுக்கு கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் குளம் கனிய திருக்குளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறாக. இவரே எங்களை முக்கிய என்று காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகெல்லாம் அமைதி மீண்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, பரிபாலகர் மூச்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் நம்பிக்கையிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணருக்கு இன்றைய குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்த்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆசையும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீர் பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனை துணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று பார்த்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பரிசு தருகின்ற அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் ஏதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தன்மை காத்தலித்தை வாழ்வளிப்பதாக.
ஜனவரி மாதம் இயேசுவின் திருநாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொதுக்காலத்தில் 3வது ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்காளை திருப்பலி நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித செபஸ்தியார் திருவிழா. இந்த வார திருப்பலி விவரங்கள்: திங்கள் புதன் காலை 6 மணி பங்காலயம், செவ்வாய் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காலயம், வியாழன் திருப்பலி இல்லை. திங்கள் புதன் காலை 6 மணி பங்காலயம், செவ்வாய் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காலயம், வியாழன் திருப்பலி இல்லை. வருகின்ற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சொக்கம்பட்டியில் திருப்பலி நடைபெறும். இன்று திருப்பலியை சிறப்பித்த மத்தேயு அன்பிய குடும்பங்களுக்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் மார்க் அன்பியம். கடந்த ஞாயிறு திருப்பலியில் காணிக்கை வரவு ரூபாய் 3300. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மறைவட்ட அளவிலான அன்பிய கலை மற்றும் கட்டுரை போட்டிகள் ஆரம்பமாகும். இறைமக்கள் தவறாமல் இந்த போட்டிகளை கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்று திருப்பலியை சிறப்பித்த மத்திய வீட்டின் மூலமாக வந்த காணிக்கை வரவு திரு வியாகப்பன் 200, திரு ராஜன் ரெமி ரூபாய் 100, திரு மரிய செல்வராஜ் ரூபாய் 100, திரு மரிய தங்கச்சாமி ரூபாய் 200, திரு பால்ராஜ் 200, திரு அருள்ராஜ் 200. பெயர் சொல்ல விரும்பாத நபர்களுடன் வந்த காணிக்கை வரவு ரூபாய் 750. மொத்த காணிக்கை வரவு ரூபாய் 1750. பாளையங்கோட்டை மறை மாவட்டம் தன்னூத்து புனித அதிசய மின்னல் மாதா தரையிறங்கி காட்சி தரும் அருளானந்தர் ஆலய திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தென்காசி வட்டார அதிபர் அருள்தந்தை எஸ். ஏ. அந்தோனிராஜ் அடிகளார் அவருடைய தலைமையில் திருக்கொடியேற்றமும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். பிப்ரவரி 1ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு பேரர் தந்தை ஜோசப் கென்னடி அடிகளார் அவருடைய தலைமையில் திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியுடன் இந்த திருவிழா நிறைவேறும். இந்த திருவிழா பக்தி முயற்சியில் பங்கு பெற்று இறையாசி பெற்று செல்ல அன்புடன் அழைக்கும் அருட்தந்தை சுந்தர் அடிகளார், திருத்தல அதிபர் தன்னூத்து. தமிழர் திருநாள் பொங்கல் அன்று நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்தல். பாட்டிகளில் நீர் திறப்பதல். வெற்றி பெற்றவர்கள் ஜோஸ் மரிய மிரோன் வசியமாக, ஜெர்மி இது தேனி வெர்னி, ஆறு பரிசு பெறுகிறவர்கள் ஜெயபெரி, நிரோஜோ, ரபேல், சாமுவேல் ஜோஸ் ராஜா, ஆனந்த், ஜெயபியூட்டி, ஜெய மேக்னி, ஜெசிகா ராஜ், ஜோவி, ஆல்பர்ட், விஸ்வா, ஜாக், பிரவீன், ஜார்ஜ், ஜெனிலா, கேத்ரின், ரித்வி, வினோத், கிளான்சி, பிரதீப். வெற்றி பெற்றவர்கள்
Merlin Jack. Jasmine Merlin Jack. Music Jack. Junonia Michael Actor. Physical Capital. Jasmine. இப்படி வாங்க மைக்கேல் ரீதா கீழே பார்த்து த்ரோ மைக்கேல் ஜோசப் பெரியவர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர் ஜோதி பெரியவர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர் பொன்னம்மா பெரியவர்களுக்கான வெற்றி பெற்றவர் ரோசி ரீட்டா விமலா லியோ சோனியா கௌசல்யா ஜோசப் பெண்களுக்கான சோனியா பெரியவர்களுக்கான குழுவாக பலன்படுத்தினர் ஐடா மாயா சகாயா சாந்தி பெண்களுக்கான கைவிடு போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அஜோய் குடும்பம் ஜோதி ரோசி சோனியா சகாயமேரி எல்சா லிசி தேவி ஜெசி லிண்டா ஆண்களுக்கான கைவிடு போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் ஆண்ட்ரோ விமல் இருதயம் ஜஸ்டின் லியோ ஜோசப் சிவகுமார் ஜெயசுலாமி திருப்பதி போன போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு ஜூலி ஜோவிதா இரண்டாம் பரிசு விமலா லியோ ஜெயின் மூன்றாம் பரிசு விஜயசிங் அடிகளா சுருதி போட்டியில் ஆபத்துக்கு பிறந்தவர் கௌசல்யா பிரியா நான்சி ஜெய மேக்சலே உரியடித்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர் விஜயராஜ் அதில் வாங்கிங்க பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற போட்டியாளர் அனைவருக்கும் பாபு தந்தையின் சார்பாகவும் மீட்பர் ஆண்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் போட்டி வெற்றியாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்க நன்கொடை வழங்கியவர்கள் ஆண்ட்ரோ 500, லியோ ஜோசப் 500, ஜஸ்டின் தேவதாஸ் 500, அமல்ராஜ் 500, ஜஸ்டின் ராஜ் 500, விமல்ராஜ் 500, ரெக்ஸ் 200, மைக்கேல் சுந்தர் 200, அருண் ஸ்டீவன் 100. நன்கொடை கொடுத்து உதவிய நன்கொடைகளுக்கு மீட்பர் ஆண்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டினுடைய புதுக்காலம் 2வது வாரத்தை சிறப்பு செய்கின்றோம். இந்த நாளை சிறப்பு செய்த மத்தேயு ஆகிய குழுக்களுக்கு கடவுளை எழுப்பி நிகழ்ச்சிகளையே கடந்த பொங்கல் அன்று விளையாட்டு போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் நடைபெற்றது. அதற்கு மேலாகவும் போட்டிகள் இருந்தது. மக்களுடைய எண்ணிக்கையும் இருந்தது. ஆனால் நேரம் ஆகியவில்லை என்ற சூழ்நிலை, அதோடு சேர்ந்து பசி எல்லாம் சேர்ந்து அந்த விளையாட்டு போட்டியை நிறைவு செய்தது. இதில் ஒன்றை மட்டும் என்னால் பார்க்க முடிந்தது. மக்களுடைய பங்கேற்பு. ஆலய காரியங்கள் என்று சொன்னால் நாங்கள் இறுதி வரை இருப்போம் என்று சொல்லி மிக சிறப்பாக அந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியிலே வெற்றி பெற்றோம் அல்லது வெற்றி பெறவில்லை என்பது அல்ல, மாறாக கலந்து கொண்டோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. இன்னும் வருகின்ற நாட்களிலும் அடுத்த ஆண்டுகளிலும் இன்னும் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற சிறப்பாக பங்கேற்க வேண்டும். மக்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. விளையாட்டுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. அதே போன்று மக்களுடைய பங்கேற்பும் அதிகமாக இருந்தது. எனவே பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி அன்போடு கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். கிளை கிராமங்களுக்கெல்லாம் என்ன கேட்டாங்க, போட்டி பங்குக்கு மட்டுமா இல்லை கிளை கிராமத்தில் உள்ளவங்களும் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு. அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் நாங்களும் வந்திருப்போம் அப்படின்னு அந்த அளவிற்கு சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்று பங்கு அளவிலே மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் வளர்ச்சி. எனவே இந்த போட்டிகளை திறம்பட வழிநடத்திய ஏற்பாடு செய்த நம்முடைய மீட்பர் ஆண்கள் குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக அதை பொறுப்பெடுத்து நடத்தியவர்களுக்கும் கடவுளை எழுப்பி நிகழ்ச்சிகளையும் பாராட்டுங்கள். அதேபோல பரிசு பெற்றவர்கள், பரிசு பெறாதவர்கள், நாம நினைச்சிருப்போம் நான் தான் பேசுவாங்க, நான் தான் பெஸ்டா நினைச்சிருப்பேன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாமே அந்த அந்த நடுவருடைய தீர்ப்பை பொறுத்திருக்கிறது. எனவே வெற்றி பெற்றவங்க ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். முயற்சி இன்னும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும். அன்புக்குரியவர்களே, இன்று மதியம் 2 மணிக்கு நம்முடைய மறைப்பட்ட அளவிலே நடன போட்டி மற்றும் கட்டுரை போட்டி இருக்கிறது. எனவே அதற்கு பெயர் கொடுத்தவர்கள் சரியாக 2 மணிக்கு இங்கு ஆலயத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இது மறைப்பட்ட அளவிலே நடைபெறக்கூடிய போட்டி. கிட்டத்தட்ட 12 பங்குகள் வருகிறார்கள். 12 பங்கை சார்ந்த இறை மக்கள் வருகிறார்கள். எனவே அவர்களோடு இணைந்து நாமும் கலந்து கொள்கின்ற பொழுதுதான் 12 ஊருக்காரங்க வந்து அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம வந்து நம்முடைய பங்கு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணா நன்றாக இருக்கும். எனவே வேலையெல்லாம் சீக்கிரமாக முடித்துவிட்டு 2 மணிக்கு இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள வந்து ஆதரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2:30 மணிக்கு நடன போட்டியானது ஆரம்பமாகும். எனவே கட்டுரை போட்டியை போய் பார்க்க முடியாது, மாறாக நடன போட்டியை கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றது, சாதாரண நடனத்தை கூட மிக சிறப்பான நடனமாக மாற்ற முடியும். எப்பொழுது என்று சொன்னால், நாங்க ஆடிட்டு கீழே இறங்கின உடனே நீங்க நல்லா கை தட்டினீங்க அப்படின்னா என்ன சொல்லணும், அந்த நடுவருக்கு பரவாயில்ல, மக்களுக்கு இது பிடிச்சு போயிருக்கு, இதுக்கு நாம மார்க் குறைவா கொடுத்தோம்னா நம்மள குறை சொல்லிடுவாங்க, அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம், நிறைய மார்க் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, மார்க் நிறைய போடுவாங்க. அதனால நம்முடைய பிள்ளைங்க, அதுக்காக நம்ம பிள்ளைங்க பெஸ்டா பிள்ளைங்க வச்சிருக்காங்க. நீங்க டான்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனவே நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்து பங்கெடுக்கிறவங்களுக்கும் தனி சிறப்பு பரிசு உண்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்,
கூட்டம் கூடியிருக்கும். சரி, வந்துடாதீங்க, வந்து பிரைஸ் கொடுக்கறது என்ன. சரி, வாங்க வந்து நம்முடைய மக்களுக்கு நம்முடைய பங்குக்கு ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 மணிக்கு கட்டுரை போட்டி ஆரம்பமாகும். 2:30 மணிக்கு நடன போட்டி ஆரம்பமாகும். வெயில் நேரம், அதனால் வெளியில் உள்ள யாரும் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. நம்முடைய ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, முதன்மை ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகமனவால் நிறைவேற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசுகளை தலைவணங்கி நின்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கையின் போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நினைத்திருக்க செய்வாராக. அன்பு, அமைதி ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர்